பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள போக்கை உண்டு பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாத்தானை கால்களின் கீழ் நசுக்கி போடுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் வல்லமையில் பிடிப்பட்டிருந்தோரை விடுதலை ஆக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தீங்கு நாளிலே நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து பிசாசுகளை ஜெயித்தீர்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மோசம் போக்கின பிசாசானவன் அக்கினியும் கந்தகவுமான கடலிலே தள்ளப்பட்டான் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் துதிக்கப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், ஆகையால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நேசிப்பவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை பாவங்களற கழுவினீரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். கோபாக்கினைக்கு நீங்களாக்கி ரட்சித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் எங்களுக்காக மரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மீறுதல்களுக்காக காயப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்கள் பாவங்களை மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவம் இல்லாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். வலுவாதபடி எங்களை காக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம் இரத்தத்தால் எங்களை நீதிமான்கள் ஆக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். உம் இரத்தத்தால் கோபாக்கினைக்கு நீங்களாக்கி ரட்சித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்கள் மூடப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் மீறுதலை மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் அக்கிரமங்களை எண்ணாதிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டபடியினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்.
கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீ மரணம் பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமேன்.